वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। ओम नमो भगवते वेंकटेशाय। சாத்வீக தியாகத்துடன் ஒரு கர்மாக்களை நாம் செய்தோம், ஒரு கர்மாவை நாம் செய்தோமேயானால், அதாவது கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை நாம் சாத்விக தியாகத்துடன் செய்தோமேயானால், கிருஷ்ணனை பெறுவதற்கு நமக்கு தடங்கலாய் உள்ள சமஸ்த விதமான பாபங்களிலிருந்தும் அந்த கிருஷ்ணனே நம்மை விடுவித்து விடுகிறான். ரொம்ப பயந்து நடுங்கிறோம். நம்ம எப்படி நம்மளால் முடியும், நமக்கு எவ்வளோ பாபங்கள் இருக்கே, பாபமே செய்து பாபியானேன் என்று நாம் நம்முடைய பாபங்கள் பிரதிபந்தகமாக நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றனவே. அதில் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவது எப்படி என்றதான ஒரு சந்தேகம் ஏற்படுறதோ இல்லையோ. அப்போ பகவான் அருளி செய்கிறான், அஹந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. என்னை நீ உபாயமாக பற்றினாயே ஆனால், மாமேகம் சரணம் விரஜ என்று என்னை உபாயமாக நீ பற்றினாயே ஆனால், உன்னை சமஸ்த விதமான புண்ணிய பாபங்களிலிருந்து நான் விடுவிக்கிறேன், நீ வருத்தமடையாதே. மா சுச்சாஹா. இப்போ 18 அத்தியாயம் பகவத்கீதை ஒருத்தர் கேட்டார். கடைசியில் அவருக்கு ஒரு பரீட்சை வச்சா.
அந்த பரீட்சையில் என்ன கேட்டான் அப்படின்னார், கிருஷ்ணன் பகவத்கீதையில் என்ன சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இவர் பதில் சொன்னார், கர்மயோகம்னு சொன்னான், ஞான யோகம்னு சொன்னான், பக்தி யோகம்னு சொன்னான். அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணன் பகவத்கீதையில் என்ன சொன்னான் அப்படி கேட்டால், மா சுச்சாஹா என்று சொன்னான், கவலைப்படாதே என்று சொன்னான். அப்படியா? எப்போ சொன்னா, எதுக்கு சொன்னா, யாரை பார்த்து சொன்னா? திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். உயிரான இந்த 3 எழுத்துக்களுக்குள்ளே பகவத்கீதை முழுவதும் அடங்கி இருக்கு. கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா, பாசுச்சா கவலைப்படாதே என்று சொன்னான். எல்லா விதமான சமஸ்த விதமான பாபங்கள் புண்ணியங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொன்னான் அப்படின்னு. அதனால் புண்ணியத்திலிருந்து விடுவிக்கிறான். ஆமாம், புண்ணியத்திலிருந்து விடுவித்து தான் ஆனோம். ஏன்னா புண்ணியம்ன்றது நமக்கு பிரதிபந்தகம் தான், புண்ணியம்ன்றது நமக்கு மோட்ச விரோதி தான். பாபம் மட்டும் இல்லை, புண்ணியமும் நமக்கு மோட்ச விரோதி தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடிக்கடி ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது, அவன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்கல, அவன் பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்கல, அவனுடைய அப்பா அம்மாக்களும் அவனை வெறுக்கிறா. இதெல்லாம் அவன் மனசில் ரொம்ப பெரியது ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு, என்ன வாழ்க்கை நாம் வாழறோம், என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கு எதுக்காக இந்த வாழ்க்கை, இப்படி கூட ஒரு நீச்சமான ஒரு வாழ்க்கை வாழணுமா, நம்ம தான் யாருக்குமே வேண்டாதவர்களாக போயிட்டோமே, நமக்கு நம்ம பேரில் யாருக்குமே பிரியம் இல்லையே, நம்மளை யாருமே ஆசைப்படலையேன்னு அவனுக்கு தொட்டு தொட்டு ஒரு வைராக்கியம் வருது. அவனுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, அப்படியே இந்த நிலைமை மாறி போயிடுது. அவனுக்கு எதிர்பாராத விதமாக அவனுக்கு பணம் வந்தது, மனைவி பிள்ளைகள் எல்லோரும் பாசத்தை பொழிய ஆரம்பிச்சுட்டா, அப்பா அம்மா பாசத்தை பொழிகிறான். அப்பா அவன் நினச்சிக்கிறான், நாம தான் இவாளை தப்பாக நினச்சுட்டோம். அன்றைக்கி ஏதோ இவாளுக்கு மனசில் ஏதோ கோபம் வருது, அந்த கோபத்தினால நம்மளை கோவிச்சுட்டாலே தவிர்த்து உண்மையில் இவாளுக்கு நம்மளை கோவிச்சுக்கணும்ன்றதான எண்ணம் இல்லை. நாம் ஏதோ இவாளை தப்பாக புரிஞ்சுட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு மீண்டும் அவர்களுடைய ஒரு பேரன்பில் திளைக்கத் தொடங்குகிறான். இதனால் என்ன ஏற்பட்டதுன்னு, இதுவரையிலும் அவனுக்கு இருந்த வைராக்கியம் போயிடுது. அந்த கஷ்டத்தில் இருக்கச்சே கிருஷ்ணன் காப்பாற்றுவான், கிருஷ்ணனிடத்துல போயிடலாம், நம்ம பேசாமல் எங்கேயாவது சந்நியாசம் போயிடலாம், ஹரித்வார் ரிஷிகேஷம் எங்கேயான போயிடலாம், இல்லை எங்கேயான கோவிலாக போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடலாம், இல்லை வேறு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கலாம், இவா மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம், இவா பக்கத்துலேயே நம்ம வர வேண்டாம், இவா கிட்டேயே நாம் இருக்க வேண்டாம், நம்மளை எப்படியெல்லாம் இவா இல் ட்ரீட் பண்ணுறான்னு ஒரு வைராக்கியத்தில் இருந்தவனுக்கு திடீர்னு அவனுடைய புண்ணியம் பக்குவமாகி அந்த புண்ணியம் பலிதமான சமயம் வந்த பொழுது அந்த உறவுகள்லாம் மீண்டும் பாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தான். சரி, அதான் கிடச்சி கொடுத்த பெருமாள் அனுகிரகத்தில் அதை விட மாட்டான், அந்த ஒரு வார்த்தை சொல்லுவான், நாம் வேண்டியது வீண் போல பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார், சரி சரி அப்போ நாம் குறப்போது காலத்தை வா கூட கழிச்சு விடலாம்னு. இப்போ இந்த புண்ணியம்ன்றது அவனுக்கு கிருஷ்ணானுபவ விரோதியா இல்லையா? கிருஷ்ணனை அடைய ஒட்டாமல் இது தடுக்கிறதா இல்லையா? ஆகையால் தான் சிறையில் இருக்கிறவனுக்கு பொன்னில் விலங்கிட்டால் என்ன, இரும்பில் விலங்கிட்டால் என்ன, ரெண்டுமே ஒன்றுதான்னு சொல்கிறார். பகவத்கீதை சரமஸ்லோகத்திற்கு பகவத் ராமானுஜர் 2 விதமான அர்த்தங்களை காண்பித்தார். ஒரு அர்த்த விசேஷம், கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் முதலானவைகளை சாத்வீக தியாகபரமாக செய்து என்னை உபாயமாக நினைத்து என்னிடத்தில் சரணாகதி பண்ணினாயே ஆனால், அதான் என்னை உபாயமாக நினைத்தாயே ஆனால் நான் உன்னை சமஸ்த விதமான பாபங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று பகவான் மோட்சத்தை அளிப்பவன், அவனே சமஸ்த விதமான பாபங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவன் என்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு சில கேள்விகளுக்கு இடமிருப்பதாக நம்முடைய பூர்வர்கள் கருதுகிறார்கள். அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக உட்காந்து ஆச்சாரிய இடத்துல காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. இப்படி முதல் யோஜனையில் சில ஆக்ஷேபங்கள் ஏற்படும். ஆனால் அதனால் சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார், 2வது விதமான ஒரு அர்த்தம் அருளி செய்தார்.
கர்மயோகம்னு ஒன்று இருக்குது, ஞான யோகம்னு ஒன்று இருக்குது, பக்தி யோகம் இருக்குது. இது மூணுத்தையும் விவரணமாக கிருஷ்ணன் சொன்னாலும் கடைசியில் கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா, பக்தி யோகம் தான் அத்தியந்தம் ரகசியமானது, பக்தி யோகம் தான் அத்தியந்தம் இன்றியமையானது, பக்தி யோகம் தான் எல்லாவற்றிற்கும் மேன்மையானதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான். சாத்வீக தியாகத்தை பற்றி இல்லைன்னா தெளிவாக சொல்லிட்டான் பெருமாள். அப்போ சாத்வீக தியாகத்தை ரொம்ப கிளியராக சொல்லிட்டு மறுபடியும் சாத்வீக தியாகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனால் கவலைப்படாதே அப்படின்னு அவன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அர்ஜுனுக்கு ஏற்பட்டதான கலக்கங்கள், சோகங்கள், மோகங்கள் இது எல்லாமே பகவானுடைய உபதேசத்தினால நிவர்த்தி ஆயிடுத்து. அப்போ அர்ஜுனுக்கு ஏற்பட்ட வருத்தம் தான் என்ன? கீழே பெருமாள் சொன்னது எதுவுமே அவனுக்கு புரியலையா? அல்லது கர்மயோகாதிகளில் எது சிறந்தது என்பதை அவனால் தீர்மானிக்க முடியவில்லையா? அல்லது இவற்றையெல்லாம் நாம் செய்தோமேனால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்னும் சந்தேகமா? இந்த மாதிரி பல கேள்விகள், பல சங்கடங்கள் நமக்கு உண்டாருது. இப்படிலாம் உண்டு சுவாமி, இப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கே சுவாமி அப்படின்னா. அர்ஜுனனோ உயர்ந்த தார்மிகன், பரம தார்மிகன், பரமக்ஷத்ரியன், உயர்ந்த க்ஷத்ரியன், குடாகேசன், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் திறமை வாய்ந்தவன், அறிவுத்திறன், அறிவு கூர்மை உடையவன். இது எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது கிருஷ்ணனிடத்தில் அச்சஞ்சலமானது ஒரு பக்தி பூண்டவன். அதனால் அவனுக்கு கலக்கம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, கலக்கம் வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜாதான். அப்போ அவனுக்கு என்ன கலக்கம் வந்தது? அப்போ அர்ஜுனன் எதுக்கோசரம் பயந்தான், எதை பார்த்து பயந்தான், என்னென்ன பயந்தான், எதுக்காக கிருஷ்ணன் இவ்வளவு மெனக்கெட்டு அவனுக்கு திருப்பி இதை சொல்கிறார் அப்படின்பொழுது சுவாமி ராமானுஜர் இந்த சரமஸ்லோகத்திற்கு இரண்டாவது பொருளை இவ்விதமாக விவரணம் பண்றார். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு. இதற்கு முன்பாக ஸ்லோகம் 65வது ஸ்லோகம். என்னிடத்துலையே தியானம் பண்ணு, என்னையே நினச்சிக்கோ, என்னையே ஒன்று, எல்லாம் எல்லாம் என்கிட்டயே பண்ணு, என்கிட்டயே பண்ணு, என்கிட்டயே பண்ணு பெருமாள் சொன்னான். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு பெரிய கலக்கம் உண்டாச்சு, பெரிய சந்தேகம் உண்டாச்சு. சுவாமி என் மனசெல்லாம் அவ்வளோ வர்த்தி இல்லையே, என் மனசுலாம் அப்படி கலங்கின்றே இருக்குவேன், என் மனசு தான் ரொம்ப கஷ்டமாச்சே, சஞ்சலமாச்சே, என்னால் ஒரு க்ஷணம் கூட பகவானை நினைக்க முடியாது, ஒரு க்ஷணம் கூட என்னால் பெருமாளை நினச்சிக்க முடியாது. பெருமாள் நினைச்சா தான் பாவங்கள் விலகும், பாவம் நினைச்சால்தான், பாவங்கள் விலகினால்தான் பக்தி யோக சித்தியானது ஏற்படும். அப்போ எனக்கு நிரந்தரமானது ஒரு பகவத் தியானம் வரணும் அப்படின்னு கேட்டால், அப்போ என்னுடைய பாபங்கள் இருந்ததுன்னா நிரந்தரமான பகவத் தியானம் வராதே. அப்போ என்னுடைய பாபங்களை எப்படி நிவர்த்திக்க முடியும்? நான் கிருஷ்ணனை தியானம் பண்ணணும்னு நினச்சிண்டால் கூட என்னால் கிருஷ்ண தியானம் பண்ண முடியலையே. அனுக்ஷண சமுத்திதே துரித வாரிதோ துஸ்தரே எதி கொச்சர நிஷ்கிருதிர் பவதி சாப்பி தோஷாவிலான்னு. நான் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராயஷ்சித்தங்கள் பண்ணிவிடலாம். நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம், இந்த பாபத்திற்குரிய பிராயஷ்சித்தங்கள் பண்ணிவிடலாம். அந்த தகுந்த பிராயஷ்சித்தங்கள் பண்ணிடணும்னா பாப நிவர்த்தி ஏற்பட்டுடும்னா, நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை சுவாமி. சமுத்திர அலை ஓய்ந்த பிறகு சமுத்திர ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதைப் போல என் பாபங்கள் மேன்மேலும் கிளர்ந்து கொண்டே வருகின்றன. நான் ஸ்டாப் எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற இல்லையோ, அந்த மாதிரி என்னுடைய பாபம் நிறுத்தாமல் நீங்காமல் அது வந்துட்டே இருக்கு. அப்போ பிராயஷ்சித்தம் பண்ணி ஒழிக்க முடியாதுன்னா அனுபவித்து கழிச்சுறேன், பேசாமல் அடுத்தடுத்து ஜென்மாக்கள் வரப்போகிறது, ஜென்ம பரம்பரைகள் வரப்போகிறது, அது மூலமாக அவனுக்கு பாபங்கள் கழிஞ்சிட்ட வேண்டும். அர்ஜுனன் பதில் சொல்கிறான், கிருஷ்ணா பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணியே கழிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஆதிக்கமான பாபங்கள் இருக்கும் பொழுது அனுபவித்து கழித்தல் என்பது எப்படி இயலும்? ஜன்மாந்தர சகஸ்ரேஷு தபோத்யான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்திஹி பிரஜாயதே. ஜன்மாந்தர சகஸ்ரேஷு ஆயிரக்கணக்கான பிறவிகளில் தபோத்யான சமாதிபிஹி தபஸ்னாலேயும் தியானத்தினாலேயும் இது முதலானவற்றாலே நராணாம் க்ஷீண பாபானாம் எந்த மனிதனுக்கு பாப நிவர்த்தி ஏற்பட்டதோ தபஸ்னாலே யஜ்ஞேன தானேன தபசா என்பதாக இவனுக்கு மனசில் ஒரு சுத்தி, ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல பக்தி, நல்ல விசேஷங்கள்
இது 1-2 ஜென்மால இல்லை சுவாமி, ஜன்மாந்திர சகசிரேஷு, ஆயிரக்கணக்கான பிறவிகளில் இவனுக்கு தபோ தியான சமாதியினாலே பாபத்தை நிவர்த்தித்து கொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே என்ற கிருஷ்ணனிடத்தில் பக்தி சம்பவிக்கும். அப்படி இருக்கச்சே கிருஷ்ணா நீ என்ன பக்தி யோகம் பண்ணுன்றியே, மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குருன்றியே. ஐயோ, என்னுடைய கர்மாக்கள் என்னை பயமுறுத்துறது. அவ்வளவு மூட்டையாக கர்மாக்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அதிலிருந்து நிவர்த்தித்துக் கொள்வது, என்னை நான் விடுவித்துக் கொள்வது, எனக்கு அதிலிருந்து ஒரு விமோச்சனம் கிடையவே கிடையாது. அப்போ என்னை போன்ற சாமானியர்கள்லாம் பக்தி யோகமே பண்ண முடியாதா? அந்த பக்தி யோகம் பண்ணாத காரணத்தினால எங்களை போன்ற சாமானியர்களுக்கு மோட்சம் கிடையாதா என்னும் மாபெரும் சந்தேகம் அர்ஜுனனுக்கு உண்டாகிறது. அந்த சந்தேகத்தை நிவர்த்திப்பதற்காகத்தான் கிருஷ்ணன் தற்பொழுது இதனை அருளி செய்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. நேற்றே பார்த்தோம், இதற்கு சரமஸ்லோகம் என்பதாக பெயர். சரமஸ்லோகம் என்பதற்கு கடைசி ஸ்லோகம் என்பது பொருள். ஆக்சுவலி பார்த்தா பகவத்கீதையுடைய கடைசி ஸ்லோகம் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தருத்தரஹான்றது தான். ஆனால் இப்போ இதை சரமஸ்லோகம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்ன? அர்ஜுனனுடைய சோக மோக நிவர்த்திக்காக கிருஷ்ணன் செய்த உபதேசங்களில் இது கடைசி. இந்த உபதேசம் இத்தோட பூர்த்தி அடைகிறது. இதுக்கு மேலே பகவத்கீதை யாருக்கு உபதேசிக்கலாம், யாருக்கு உபதேசிக்கக்கூடாது, யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள், யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் என்றதை கிருஷ்ணன் சொல்லுகிறான். கீதையில் 4 விஷயங்கள் பகவான் சொல்லியிருக்கான். இதுவரையில் 3 பார்த்தோம் இல்லையா? இப்போ 4வது சேர்க்க போகிறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தா புரியாதுன்றதால தான் அதிகமாக சேர்க்கலது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அதுக்கு மேலே பிரபத்தி யோகம்னு ஒன்று இருக்குது. இந்த 4ல் சரமோபாயம்னா கடைசியில் இருக்கிறது பிரபத்தின்னு பேர். அதற்கு சரமோபாய நிஷ்டை, சரமோபாய நிர்ணயம், இப்படியெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, பிரபத்தி யோக என்று கடைசியில் இந்த 4வதான சரம பர்வமான பிரபத்தியை விவரணம் செய்யும் காரணத்தினாலே இதற்கு என்ன பேர் அப்படி கேட்டால் 4 சரமஸ்லோகம் என்பதாக பெயர். கடைசியில் சொல்றதுனால சரமஸ்லோகம்னு பேர். இந்த பிரபத்தியை நாம் 2 விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஸ்வதந்திர பிரபத்தி, மற்றொன்று அங்க பிரபத்தி. அன்பர்களே, இவ்வளவு நாள் நீங்கள் கீதை கேட்டது பெருசு இல்லை. இந்த கீதை கேட்டிருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, இதுவரையிலும் உங்களுக்கு சரணாகதி ஆகவில்லை என்றால் கட்டாய சரணாகதி பண்ணிக்கோங்க. பிரபன்னாதன்யேஷாம் நதிஷதி முகுந்தா நிஜபதம். பகவத் ராமானுஜரின் திருவுள்ள கருத்தை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். பிரபத்திக்கல்லது பகவான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான். எனக்கு மோட்சம் போகிறதுல ஆசை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சாதாரண ஒரு பிரபத்தி, சின்ன காரியம், சௌரியமான காரியம், நல்ல அனுபவத்தை, ஒரு அனுகிரகத்தை, பகவத் பக்தியை நமக்கு வளர்க்கக்கூடிய பிரபத்தின்றதான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நமக்கு அஜிடேஷன் நாம் அதை பண்ணிக்காமல் இருந்துட்டோன்னா இதுக்கப்புறம் எத்தனை பல லட்சம் பிறவிகள் நாம் பிறக்க போகிறோன்றதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சி கூட நாம் பார்க்க முடியாது. அந்த பிரபத்திக்குத்தான் பெருமாள் வசீகாரமாகி நமக்கு மோட்சம் கொடுப்பான். பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தயங்கவே தயங்க. உங்களுக்கு அதெல்லாம் சந்தேகம் வருதுன்னா ஆடியோங்களை கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சத்குரு, ஒரு ஆச்சாரியன் இடத்துல போகணும், பிரார்த்திக்கணும். இந்த ஆத்மாவை பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நான் சமர்ப்பிக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவரை பிரார்த்திச்சா நமக்காக நம்முடைய ஆத்மாவை பகவான் இடத்துல அவர் சமர்ப்பிச்சிருவார். இல்லைன்னா தட்டில் கொண்டு போய் கொடுக்குறதா, இல்லை மனசுலேருந்து அப்படி கத்தி போட்டு சினிமாவில் காமிக்கிற மாதிரி கத்தி போட்டு உள்ளே அந்த இதயத்தை எடுத்து தட்டில் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா?
ஆத்மான்றது அத்தியந்தம் அணுமாத்திர ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட ஆத்மாவை பெருமாள் திருவடி வாரத்தில் சமர்ப்பித்தால் தான் மோட்சம். நீங்கள் கீதை கேட்டதனுடைய பிரயோஜனமே அதனால் மட்டும்தான் உங்களுக்கு சித்திக்கும். இந்த பிரபத்திக்கு சுதந்திர பிரபத்தின்னு பேர். இன்னொன்று, இதை நீ பண்ணலாமா, நான் பண்ணலாமா, எனக்கு அருகதை இருக்கா, உனக்கு அருகதை இருக்கா, எனக்கு யோகியதை இருக்கா. சுவாமி, நாய், பூனை, ஈ, எறும்பு, கொசு, பன்றி, ஆடு, மாடு, கோழி, பூனை, யாருக்கு வேணால் பிரபத்தி பண்ணலாம், மோட்சம் உண்டு சுவாமி. தயவு செஞ்சு இதை மறக்காதீங்கோ, இதை புரிஞ்சிக்காமல் இருக்காதீங்கோ. உங்களுக்கு பிரபத்தியினுடைய கான்செப்ட் புரியலைன்னா எங்களை கேட்டுடுவோம், நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்களாக பிரபத்தி பற்றி தப்பானது ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்து பிரபத்தி பண்ணிட்டா என்னால் ஹோட்டலில் சாப்பிட முடியாது, அதனால் நான் பிரபத்தி பண்ணிக்க மாட்டேன்றதால ஒரு மூர்க்கத்தனமான முட்டாள்தனமான மனோநிலையில் இருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ. வெண்ணெய் திரண்டு வரைச்சே தாழி உடைஞ்சு போச்சுன்ற மாதிரி நமக்கு இந்த பிறவியில் கிடைக்க வேண்டிய அஹோபாகியம், மகாபாகியம், கிருஷ்ணானுபவம்ன்றதான உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போயிடுத்துனா அப்புறம் நான் கிருஷ்ண பக்தியோடு இருக்கேன்றது என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணன் என் கூடவே இருக்கான்னு நான் உணர்றேன்றது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது, கிருஷ்ணன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறது எப்படி முடியும் நம்மளால? சரணாகதி பண்ணிக்கோங்க. பகவத் ராமானுஜர் நமக்கு காண்பிச்சிருக்கார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரியன் திறத்தில் சரணாகதி பண்ணிக்கோங்க. இதில் ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, யார் வேணால் சரணாகதி பண்ணிக்கலாம். திரௌபதி அவள் புடவைக்கோசர சரணாகதி பண்ணான், வானத்தை ரட்சிக்கிறதுக்கு சரணாகதி பண்ணான். துருவன், பிரகலாதன் முதலானவர்கள் பகவானிடத்தில் காப்பாற்றும்படி சரணாகதி பண்ணார்கள். கஜேந்திராழ்வான் ஒரு பூவை பெருமாள் திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கணுன்றதுக்கோசரம் சரணாகதி பண்ணான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் தங்களால் முடியலேன்னும் பொழுது பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி அந்த உயர்ந்த பலனை அடைகிறார்கள்னா அப்போ நாம் அதை விட்டு கொடுக்கலாமா? ஆயுசு, ஆரோக்கியம், தனம், தானியம், பகுபுத்திர லாபம், பசுபுத்திர லாபம்னு என்ன தேவையோ அதெல்லாம் சரணாகதினால் கிடைக்கிறது. எது தேவையானாலும் அது சரணாகதினால் கிடைக்கிறது. ஆகையால் இந்த பிரபத்திக்கு என்ன பேர்? மோட்ச சாதனமான இந்த பிரபத்திக்கு என்ன பேர்? சுதந்திர பிரபத்தின்னு பேர். நேரடியாக நாம் சரணாகதி பண்ணிக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்கிறது மோட்சம். ஆனால் இப்போ சுவாமி ராமானுஜர் கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகம் விஷயமாகவே பகவத்கீதையை நிர்வகித்து செல்லும் காரணத்தினாலே இங்கே சொல்லப்படும் பிரபத்தி பக்தி யோகத்திற்கு தடங்கலாய் உள்ள பாபங்களை நிவர்த்திக்கும் அங்க பிரபத்தியை சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். கண்ணனுடைய திருவுள்ளமாக எடுத்து காண்பிக்கிறார். அங்க பிரபத்தினா அதனுடைய சப்போர்ட்ல இருக்கிறது, அதனுடைய சம்பந்தத்தை உடையது. சுதந்திர பிரபத்தினா நேரடியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப பக்தி யோகத்திற்கு அங்கமாக நாம் ஒரு பிரபத்தி செய்யும் பொழுது அந்த பிரபத்தி பக்தி யோகத்திற்கு தடங்கலாய் உள்ள பாப்பங்களை நமக்கு நிவர்த்தித்து உபகாரம் பண்றது. புரியுறதா? பக்தி யோகத்திற்கு தடங்கலாய் உள்ள பாப்பங்களை நாம் நிவர்த்தித்துக் கொள்வதற்கு உபகாரம் பண்ணுகிறது. அப்ப நீ என்ன பண்ற? பாபம் வச்சுனா பக்தி யோகம் பண்ணிடுவேன், பக்தி யோகம் பண்ணியாச்சுன்னா மோட்சம் உனக்கு சிந்திச்சுடுது. அப்ப இந்த பிரபத்தி நேரடியாக மோட்சம் கொடுக்கல, பக்தி யோகம் பண்ண முடியாமல் நீ தவித்த பொழுது உனக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணித்து. வேற இப்போ நான் முதல்ல சொன்னேன் சுதந்திர பிரபத்தி, அது நமக்கு நேரடியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. சுவாமி என்ன இப்படி போட்டு குழப்பறீங்கன்னா, மகான்களே ஒன்றை நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு தேதியில் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு நம்மிடையே அதிகாரிகள் அத்தியந்த துர்லபம். பக்தி யோகத்திற்கு அதிகாரிகளாக இருந்த சுவாமி எம்பெருமானார், சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் முதலான பெரியோர்கள் கூட பிரபத்தி சரணாகதியை தான் பண்ணினா, பக்தி பண்ணலை. அப்போ எதுக்கு பகவத்கீதை? அப்போ எதுக்கு 18 அத்தியாயம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு 18 அத்தியாயம் சொல்லுவானே, இதில் எங்களுக்கு நடக்கக்கூடியது என்ன விஷயம்னாரு? கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதில் பிரபத்தி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய உத்கிருஷ்டத்தன்மை, பெருமையை, மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பூர்வர்கள் மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியேல் என்று நம் பூர்வர்கள் நமக்கு காண்பித்த வழியான பிரபத்தி மார்க்கத்தில் நாம் நடக்க வேண்டும். அந்த பிரபத்தி மார்க்கத்தில் நடக்கும் பொழுது நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களை விடக்கூடாது. காமிய கர்மாக்களை விட்டாலும் நித்திய கர்மா நைமித்திக கர்மாவை நாம் விடக்கூடாது. வர்ணாசிரம தர்மங்களை மீறக்கூடாது. ஆனால் பிரபத்தின்றது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பிரபத்தி உண்டுன்னா அது அவளுக்கு மோட்சம். நாம் பிரபத்தி பண்ணிடணும்னா நாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கார் பெருமாள். இது அங்க பிரபத்தினா என்ன, சுதந்திர பிரபத்தினா, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க பிரபத்தி என்பதற்கு என்ன பொருள், சுதந்திர பிரபத்தி என்பதற்கு என்ன பொருள் என்று இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், சுவாமி ராமானுஜர் கத்தியத்ரயம் என்னும் ஒரு நூல் அருளி செய்திருக்கிறார். கத்தியத்ரயம் என்பதாக அந்த நூலுக்கு பெயர். அந்த கத்தியத்ரயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா, சரணாகதி கதை. அதில் குறிப்பாக சரணாகதியினுடைய மகிமை தான் சொல்லப்படுகிறது. அதில் நேரடியாக மோட்சத்திற்கு பெருமாள் உபதேசம் பண்ணுறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா என்று சாட்சாத் ஸ்வதந்திர பிரபத்தி விஷயமாக அது காண்பிக்கப்பட்டிருக்கு. இதனாலே அங்கப்பிரபத்தி விஷயமாக நாம் பார்க்கும்பொழுது சர்வதர்மான், பாபங்களுக்கு பிராயஷ்சித்தங்களாக கூறப்பட்டிருக்கும் எல்லா பிராயஷ்சித்தங்களும். அர்ஜுன மைந்தானோ எந்த ஜென்மாவில் நான் பிராயசித்தம் பண்ணி முடிக்கிறது, எப்போ முடிக்கிறது, இது எப்போ முடிகிறது, நான் எப்போ மோட்சத்துக்கு வருது, அதெல்லாம் பண்ணவே முடியாது போல இருக்கேன்னார். இப்போ எல்லா பிராயஷ்சித்தங்களையும் விட்டுடு, அதை பற்றி கவலை இல்லை. பரித்யஜ விட்டுடு. பாவங்களுக்கு பிராயஷ்சித்தங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிராயஷ்சித்தங்களையும் விட்டுட்டு என்ன அர்த்தம், அந்தந்த பிராயஷ்சித்தங்களாகிற தர்மங்களை பண்ண வேண்டாம், விட்டுட்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ, பரம சுகிருத் பரம சுலபன், நமக்கும் பூவின் மிசை லங்கைக்கும் ஞானத்தவர் தமக்கும் வானத்தவர்க்கும் இனி என்ன, அவ்வளவு சுலபனா இருக்கையோ இல்லையோ, அந்த அத்தியந்தம் சுலபனான என்னை மாம் ஏகம் சரணம் பிரஜ, அத்தியந்தம் சுலபன் சௌலபிய பரிபூர்ணனான என்னை சரணமாக உபாயமாக பற்று. ஹே வாசுதேவா, உன்னை நான் தியானம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய பாபங்கள் அதை தடுக்கிறது. அந்த பாபங்களுக்கு பிராயஷ்சித்தங்கள் அசக்தனான என்னால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் பண்ணவே முடியாது. பரம காருணிகனாய் இருக்கக்கூடிய நீ நான் செய்திருக்கக்கூடிய அந்த அபராதங்களை எல்லாம் க்ஷமித்து உன் திருவடிவாரத்தில் அச்சஞ்சலமானதொரு பக்தி உண்டாகும்படியாக ஹே சர்வேஸ்வரா நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்பா. இது ஒரு பிரார்த்தனை பண்ணக்கூடாதா? என்ன கஷ்டம், என்ன சிரமம், இந்த பிரார்த்தனை பண்ணுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? சரணாகதின்றது அவ்வளவு தானே. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, இவ்விதம் சுதந்திரனாயும் சமர்த்தனாயும் இருக்கக்கூடிய நான் அகிஞ்சனான உன்னை, என் திருவடியில் சரணாகதி பண்ணினவான உன்னை, சர்வ பாபேபியா பக்தி யோகத்தை நீ செய்ய ஒட்டாமல் தடங்கலாய் விரோதிக்கின்றதான பாபங்களிலிருந்து மோக்ஷயிஷ்யாமி விடுவிக்கிறேன். மா சுச்சஹா கவலைப்படாதே. இனி கவலைப்படலாமா? நாம் இனிமே யோசிக்கலாமா? எல்லாத்துக்கும் நம்ம வருத்தப்பட்டு இருக்கலாமா? இல்லை. வருத்தப்படாத விஷ்ணு பக்தர்கள் என்று நாம் நம்மை நல்ல கௌரவத்தோட கிருஷ்ண பக்தியில் மிக்கவர்களாக, கிருஷ்ணானுபவத்தை பெற்றவர்களாக உணர வேண்டும். பகவத்கீதையினுடைய சரமஸ்லோகமும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உபன்யாசம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த சீக்வன்ஸே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் சும்மா சிலதெல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் பெருமாள் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஏற்பட்டதான ஒரு பாக்கியதான விஷயத்தை பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்துருக்கான்.
சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அந்த பெருமாளுக்கு நமக்கு பூயோ பூயோ நமோ நமகான்னு அனந்த கோட்டி பிரணாமங்களை நாம் மறுபடியும் சமர்ப்பிக்கிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹந்த்வா சர்வ பாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்னகாதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே कराया श्वेत पद्मासना या
Krishna Govinda, Ram 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 Krishna
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।